ஹலோ கைஸ், எல்லாரும் போகிறீங்க நார்மல் பசங்க பார்த்துட்டு விக்கெட் முடிச்ச சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்னு இந்த பிடிக்கல கம்பாக்ஸ் இருக்குது, அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றி ட்ரை பண்ணுறோம். ஓகே, இனி நான் பண்ண போகிறது நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் இம்பாக்ட் அந்த கேமுடைய பகுதி 32 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னடா 5 நாள் வீடியோ போடுற, 15 நாள் காணாமல் போயிடுற, அப்புறம் வந்து 2 நாள் வீடியோ போடுற, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எல்லாம் வந்து இந்த எக்ஸாம்னால கொஞ்சம் இதாக இருக்குது. பப்ளிக் எக்ஸாம்னால் ப்ராக்டிக்கல் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே ஒழுங்காக வராது வீடியோ. மார்ச் கடைசியிலேருந்து வீடியோ ஒழுங்காக வரும். ஓகே, அது வரைக்கும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பப்பெல்லாம் சும்மா ஒரு 2 வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போன வீடியோவில் என்ன நடந்துச்சுன்றதை நானே மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி கதையெல்லாம் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. ஓகே, ஆரம்பிப்போம். ஒன்று குறைச்சிக்கலாம். டான்ஸோ கண்டுபிடிச்சாச்சு. சாஸ்கே வந்து அந்த மவுண்ட்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்தான் 5K சம்மிட்டில். அந்த ஃபைட் ரைக்காகேயோட நடந்த ஃபைட்டு, ரைக்காகே காரா அவங்க 2 பேர் கூட நடந்த சண்டேயில் வந்து டான்ஸோ அவன் எங்கே இருக்கான், அவன் காணாமல் போயிட்டானா அப்படின்றத தேடுறாங்களாட்டுக்கு. டான்ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ரைட்டு. சாஸ்கே வந்து அந்த ரைக்காகே அதுக்கப்புறம் காசுகே கூட நடந்த கிளாஷ், அவங்க கூட கிளாஷ் போட்டான். அந்த அட்டாக்கில் வந்து அந்த 4th அதுக்கப்புறம் அந்த டெட்லியான இது அந்த என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து ரொம்ப கோவத்தோடு அந்த இதை முடித்தாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் சாஸ்கே வந்து அந்த இதுலேருந்து கிளம்பிட்டான். 5K சம்மிட்டு டான்ஸோ ஃபவுண்டு. டான்ஸோ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றாங்க. இவங்க வெறி கொண்டு அடிச்சுக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். காராக்கு மூச்சு வாங்குது. ஓ, உன்னால் இன்னும் எந்திரிக்க முடியுதா? நீ ஒரு சும்மா அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சும்மா ஏஞ்சி வர்றாயா அந்த மாதிரி சொல்கிறாரு சாஸ்கே. ஓ கரீன், ஓ எனக்கு டான்ஸ் அங்கே இருக்கான்னு தெரியும். நல்லது, என்ன அங்கிட்டு போ. ஜூகோ அது ஒரு சீக்கிரம் அவங்கள பற்றி என்ன பண்ணுறது, அவங்கள மறந்துடு. டான்ஸோ தான் நமக்கு ஃபஸ்ட்டு. அடா பாவி. என்னது சாஸ்கே, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. குயிக்லி. பாஸ். ஓ, சாஸ்கேக்கு முன்னாடி, சாஸ்கேக்கு அப்புறம், சீக்கிரம் சாஸ்கேக்கு அப்புறம். இங்கே வந்து இந்த இடத்த பொறுத்து நொறுக்கிட்டானுங்க. ஓகே, டான்ஸை கண்டுபிடிச்சானுங்க. இவனை தேடி தாண்டா வந்தான் அவன். லார்ட் ஆவ். ஓ, நான் வந்து சொல்கிறேன், அதாவது ஒக்ககேவுடைய விஷுவல் ஜுட்சுவை பற்றி இல்லை. இப்போ அவனோட சக்கர நெட்வொர்க் வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. அவனோட ஜுட்சு வந்து அண்டனில் இருக்குது. லார்ட் ஒக்காகே. ஓ, நிஞ்சுட்சு வந்து இந்த ரூமில் இது பண்ண முடியாது. நீங்கள் வந்து எங்களோட நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டீங்க. ஓ, என்னடா பேசுகிற? இப்போ அடுத்தது அந்த வந்துட்டான் அவனை போட்டதில்ல. ஓ, எல்லாம் எந்த நேரமும் இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட்டு, சைத்தான் நம்மளை ஏமா வந்து எருமையில் வரான், நம்மளை போட்டுத்தல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதை லாக் போட்டானுங்க. நம்ம இங்கே போவோம். காகே எஸ்கேப். சாஸ்கே வந்து டான்ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். அந்த சம்மிட்டில் வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே அவனுடைய எனிமி. சாஸ்கே வந்து அவனுடைய பழிவாங்கிற எண்ணத்தை வந்து தொடர்ந்தான். ஆக்சுவலாக வந்து நான் பட்டனை வந்து எல்லா இதுவுமே மறந்துட்டேன். அப்படியே இப்போ விளாட தான் கற்றுக்கணும். சாஸ்கே வந்து ரைக்காக அதுக்கப்புறம் காசுகே கூட நடந்த அந்த பேட்டில் அது ரொம்ப கோவத்தனமாக இருந்துச்சு. கோவமும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கரீன் சொன்னதை அவன் கேட்டான். அவள் வந்து டான்ஸோ எங்கே இருக்கான்னு சொல்லி சொன்னான். சாஸ்கே வந்து அந்த சண்டையிலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த அதாவது என்ன சொல்கிறான், டான்ஸோ தேடி போயிட்டுருக்கான் அப்படின்றாரு.
கேம் விளாண்டு இந்த மாதிரி படிச்சு ரொம்ப நாளாச்சா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். யாரும் கண்டுக்காதீங்க. ஓ அவன் வந்துட்டாங்க. ஓ இதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியுது அவனால். ஷிஃபியோட ஐ இருக்குல்ல. ஓ அப்போ நீ தான் டான்ஸோ. டான்ஸோ யாருன்னே தெரியாமல் டான்ஸோ தேடி வந்திருக்கேடா நீனு. ரைட்டு. ஓ நீ தான் சாஸ்கே உச்சிக்காகவே இருக்கணும். நான் வந்து நீ இந்த இடத்துக்கு வந்ததை பார்த்து நான் வந்து வியக்கேன். அதுக்கப்புறம் உன்னுடைய அந்த இன்கர்ஷன்லாம் இங்கேயே வந்து எண்ட் ஆகுது. நான் வந்து உன்னை இங்கேயும் போக விட மாட்டேன். ஓ என்னுடைய பிஸ்னஸ் வந்து டான்ஸோ கூட மட்டும்தான். மீதி எல்லாருமே இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிறான். ஓ ஓ உனக்கு வேணா எங்கிட்டேருந்து பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து உங்ககிட்ட தான்டா பிஸ்னஸ் அப்படிங்கிறாரு. ரைட்டரா வந்துட்டானுங்க சாமுராய். ஓ நான் வந்து அந்த பேமெண்ட்டுக்காக என்னோடய பிளேடுக்கு வந்து வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாராட்டுக்கு. அப்படி தான் நினைக்கிறேன். அதை யோசிக்கலாம். இதுதான் நேரம். இதுக்கு ஓடுறதுக்கு ஆமாம். தெரிச்சிட்டான் பையன். அவனை பற்றி விட்டாங்க. சாஸ்கே டான்ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அவனுக்கு அடுத்து நாம தான் போன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ உன்னால் தப்பிக்க முடியாது. ரைட்டு மிட்சுகாகே. ஓ நான் வந்து இந்தமாரி எனக்கு வரணும்னு எனக்கு ஆசைலாம் கிடையாது. இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த கேயாஸ் இந்த கலவரம்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா இதை நான் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாட் மிஃப்ஸே நான் வந்து ஒரு உதவி வேணும். ஓகே சுச்சிக்காக என்னாரு. என்னுடைய முதுகு அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கோளாறாக இருக்குது. சரி ஓ இப்போ நம்ம என்ன பண்ணுறது சாஸ்கே. ஓ அவங்க 2 பேருமே நமக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க. ஓ நீ வந்து டான்ஸோட சக்கரவை ட்ராக் பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணு. நான் வந்து எவன் நம்ம வழியில் வந்தாலும் அவன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஓ நான் வந்து அதாவது என்னுடைய மொத்த இதுவுமே டான்ஸோ மேலே தான் இருக்குது. ரைட். ஓ இப்போ நம்ம போகலாம். இப்போ என்னங்க 2 காக கூட ஒண்டிக்கு சண்டையாக நிற்கிறான். இல்லை அடி செம்மையாக வாங்க போகிறான். அது மட்டும் உறுதி. இப்போ ஷக்கே அடிச்சு அனுப்ப போகிறானுங்க. போனேன் நாம் எப்படி விடணும் உங்களுக்கே தெரியும். இது வீடியோ கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு பேசிக்கலாம். இது சிடோரி. ரைட்டு லாக் பண்ணுறது. ரைட்டு சேவ் பட்டன் எழுதிட்டேன். இதில் தானே இருக்குது. ஓகே ரைட்டு 7 நிமிஷம் தான் இருக்குது. பட்டனை மாற்றி அழுத்தியதனால் இவளை லாக் பண்ணுறது எப்படின்றது பட்டன் தெரியவில்லை எனக்கு. இப்போ வாங்க ராசா. எவன் வந்தாலும் வெட்டுறது தான் இனிமேல். வெட்டு 1 துண்டு 2 ரொம்ப வாய் வந்து ரொம்ப இன்னைக்கு ஜாம் ஆகுது. அது ஏன்னு தெரில. அதுக்குள்ளே சக்கரா இல்லாத காரணத்தினால நம்மளை முடிச்சு விட போகிறானுங்க. இப்போ சக்கரா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வந்தாருங்கடி. சரி இனிமேல் வெறுங்கையில் அடிக்க வேண்டியதான். இவங்களுக்கு ஜிடோரெலாம் வேலைக்கு ஆகாது. கத்தியை போட்டு இப்படி 2 இழுப்பு இப்படி 2 இழுப்பு அவ்வளோதான். சைடில் ஏற்றிப்போம் சக்கராவை. ஹெல்த்து இப்போ இவன்லேயே முடிச்சு விட்ருவான்லாட்டுங்க. நம்ம மிஸ்ஸுக்காக கேட்டெல்லாம் போவானா. இவன்லேயே நம்மளை முடிச்சு விட போகிறாங்க. இப்போ போட ஃபுல் சக்கரையும் ஏற்றிக்கணும். ஏன்னா இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போனாங்க. அவங்கள்ட்ட பேட்டி வாங்கணும். இப்போ ரைட்டு நான் வந்துட்டு நிறைய என்ன இருக்கீங்க.
ரைட்டு இது வேலைக்கு ஆகாது. ஏய் இருங்கடா 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 இவங்க நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் போவாங்க. அவ்வளோதான் ஒட்டு மொத்த பேரும் போட்டு தெரியுது. இன்னும் ஒன்று 2 மிஞ்சி இருக்கு. லெவலை போட அங்கே முடிச்சாச்சு. ஹெல்த்தை கொடுங்க டேய். ஹெல்த்து ஃபுல்லாக தான் இருக்கா? வேறு அடிக்கடி லெவலை பார்த்துனா நல்லாயிருக்கும். எந்த ரெடி 100 பேரை கொண்டாச்சு. ஓகே அது கொல்லலை, டிஃபீட் தான் பண்ணுறோம். எந்திரிங்க. ஓ எங்கடா இருக்கீங்க? ஆல் சாமுராய்ஸ் டிஃபீட்டட். ஓ உங்ககிட்ட வந்து ஸ்கில் இருக்கு, ஆனால் அது வந்து என்னுடைய இதுக்கு முன்னாடி உண்மை கிடையாது அப்படிங்கிறான். ஆப்ஸ்டிக்கல் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நம்ம வந்து எக்ஸிட்டை நோக்கி போகணும். நான் வந்துட்டேன். இங்கேருந்து ஓடணும். முதல்ல போய் அந்த தீவிரவாத டான்ஸை பிடிக்கணும். ஓ இந்த டோர் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நாம் வந்து வேறு எதாவது வழியை கண்டுபிடிக்கணும். அட தீவிரவாதிங்களா அங்கே சுற்றி இங்கே எங்கெங்கே சுற்ற விட்றீங்க? வருவோம்ல அப்போ சுற்றி வரணும் வாங்க. இல்லை என்ன வேணும் வரல. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் போயிட்டா சரி பேசிப்போம் வாங்க. நீ வழி இல்லை. ஓ ஓ இந்த எக்ஸிட் வந்து பிளாக் ஆகிடுச்சு. நீ வந்து ஒரு எலி மாதிரி மாட்டிக்கிட்ட. என்னது இது? ஓ இந்த வித்தியாசமான பொண்ணு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா? ரைட்டு சண்டை சண்டை மிஸ்ஸுக்காக கூட சண்டை. வாங்க சண்டை செய்வோம். நீங்கள் என்னங்க எடுத்து அடிக்கிறீங்க? இது என்னங்க கதை இது? ரைட்டு போடு. அக்கா இருங்கக்கா இருங்கக்கா. இப்போ தாங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் அவர் உங்கள் அளவுக்கு பவர்ஃபுல்க்கா. அவர் இப்போ தாங்க முடிச்சுட்டு வந்தேன். ஐயோ நீங்கள் என்னக்கா என்னோட பயங்கரமாக துப்புறீங்க? இருங்க நான் துப்புறேன் பாருங்க. அப்போ பாருங்க நீங்கள் என்ன அடிச்சு நான் உங்களை அடித்தா அது சரியாக போச்சு. அதை விட்டுட்டு திரும்ப பழி வாங்கணும் அது இதெல்லாம் வரவே கூடாது சரியா? இதெல்லாம் என்னக்கா சப்ஸ்டியூஷன் சுவிட்ச்லாம் போடுறீங்க? ரைட்டு ஓடிடு. சக்கரை வேத்திக்கு இந்த டைமில். ஓ ஓ என்னங்க அது இப்படிலாம் அடிக்கக்கூடாது. அக்கா உங்கள் தம்பிக்கா நான் தம்பியா? உங்கள் பையன் வயசு என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க என்ன கதை இது? ஓ ஐயோ என்ன அடி ஓடு. ஏய் என்னது இது? ஃபுல்லாக அடிச்சா அவ்வளோதான் முடிஞ்சாங்க. அக்கா அக்கா சொல்லி முடிஞ்சு. ஓடு எந்திரிங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க. மிஸ்ஸுக்கு ஹைவே டிஃபீட் பண்ணியாச்சு. அடுத்து எங்காவா? ஓ இந்த பாய் அவன் ரிமார்க்கபிள். ஓ எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் உள்ளே வர வேண்டிய நேரம். மிஸ்ஸுக்காக உங்கள் வழியை விட்டுங்க. நான் வந்து அவங்களோட சண்டை போடுறேன். அண்டர்ஸ்டூட். நான் வந்து உங்கள்கிட்ட விட்டுறேன். ஓகே சாஸ்கே வந்து வழி வந்து கிளியராக இருக்குது அப்படிங்கிறா. நான் வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து வழி கிளியராக இருக்குன்னு சொல்லி அவன் போய் அவன்கிட்ட அடி வாங்க வைக்கணும். அதானே அவன் எண்ணம். அவன் எண்ணத்தில் தீய வைக்க. எழுத்துருக்கா எழுத்த கொடுங்கடா. அவ்வளோதான்டா. இந்த அளவு கொடுத்தாவது போதுண்டா. சாஸ்கே போகிறான்னா அவன் பின்னாடியே போய் துரத்தி முடியண்டிய அவனை.
அதை விட்டுவிட்டு போகிறான்னா அவன் போயிட்டு தான் இருப்பான். வந்தானா எங்க அவன்? எங்க ஓ வழியை விடு கரீன். நான் வந்து டோரை வந்து வெடிக்க வைக்க போகிறேன். இப்போ வந்துட்டான். ஓ அந்த டோர் வந்து நான் ஸ்பெஷலாக வந்து உருவாக்குனது, உன்னால் அதை உடைக்க முடியாது. ஓ அப்படின்னா வந்து நான் உங்களை வந்து டிஃபீட் பண்ணால் அது வந்து தானே விழுந்துடும், கரெக்டாக? ஓ அப்படியா? ஆனால் அது வந்து நீ வந்து என்னை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப இம்பாசிபிள்ப்பா தம்பி, நடக்காத காரியம்ப்பா அப்படிங்கிறாரு. ஏண்டா இப்போ தாண்டா இங்கேருந்து வந்தேன், அப்படியே வந்து அடிக்க வேண்டியதாண்டா, ஏன்டா திரும்ப நடக்க விட்றீங்க? ஒரு புள்ள பாவுண்டா. அங்கேருந்து இப்படி ஓடி வந்து மூச்சு வாங்க அப்புறம் சண்டை போடுவான் என்கிட்ட. ஆனால் எடுத்து ஹெலிகாப்டர் சுற்றிட்டு இருக்கான். இல்லை ரைட்டு, கீழே வா. நீ கீழே வா. ஏய் இது என்ன இது மக்களே? இதெல்லாம் வந்து அநியாயம். என்னங்க அவனுக்கு தொடவே முடியல. ரைட்டு, இப்போ போனால் செக்கடி வாங்க வேண்டியதான். அவன்கிட்ட அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும் மாட்டுக்க. உன்னை விட்டா தானே அடுத்து நீ சூறாவளியில் போகிறதுக்குள்ள உன்னை செக்கே அடிப்பேன்ப்பா. இப்படியே வச்சு முடிச்சுருவோமா? எந்திரிங்க. எந்திரிக்காதே, அவ்வளோதான். அப்படியே வச்சு முடிச்சிட வேண்டியதான். அவன் அவ்வளோதாங்க. என்னங்க இவ்வளோ செல்ஃபியாக போயிட்டாரு சுவிட்சுக்காக. ஆல்ரைட், இதை வந்து நான் டான்ஸோ கிட்ட போகிறதுக்கான நேரம். மிஷின் கம்ப்ளீட், முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால நாங்கள் நம்மளை முடிச்சு விட்ருவார் அவர். நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணதுனால ஈஸியாக வந்து இதாகிடுச்சு. இவனுங்க இதெல்லாம் ஏன்டா தெரியுங்க, என்னை வெறியத்தாதீங்க நீங்கள். இதை 10 பைசா ப்ரோஜனம் நான் யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. மூச்சு வாங்குது. இவனுங்க எந்த அடி வாங்கிட்டு இப்போ ஜாலியாக இருக்கான், நான் பார்க்குறேன். ஓ நீ வந்து நான் என்னமோ நினச்சேன், நீ வந்து டேடாரோ ஒரு ஃப்ளூக்கில் தான் வந்து டிஃபீட் பண்ணுற பொண்ணு. ஓ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஓ சுச்சிகாவை வந்து குறைச்சி மதிப்பிடாத. நான் வந்து என்ன யாராலையும் அவ்வளோ இதாக வந்து தோக்கடிக்க முடியாது. ஓ நீ வந்து உண்மையாலுமே நல்லா சண்டை போட்ட. ஆனால் உன்னுடைய இதுக்கு வந்து, அதாவது உன்னுடைய வயசுக்கு வந்து இது இப்போ இவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஓ நான் வந்து இப்போ உன்னை வந்து இது பண்ண போகிறேன் என்னுடைய பார்ட்டிக்கல் ஜுட்ஸு ஸ்டைல் ஜுட்ஸு மூலயமா. இல்லை மதுரா, ரைட்டு, மதுரா வந்துட்டாருங்க. மதுரா, ஓ என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இதை பண்ணக்கூடாது. எனக்கு வந்து ஒரு சில பிஸ்னஸ் இருக்குது சாஸ்கே கூட. ஓ ஒரு புதிய வருகை. ஓ நீ எதுக்கு இங்கே வந்த? நான் வந்து இங்கே வந்தது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணதா? ஓ நான் எனக்கு வந்து உன்னோட உதவி தேவையில்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓ நீ நான் வந்து இங்கே வந்தது வந்து உன்னை திருப்பி இட்டு போனோம். ஒரு அதாவது முடிக்க வேண்டிய பேட்டில் ஒன்று இருக்குது அதுக்காக அப்படிங்கிறாரு. ரைட்டு, இட்டு போயிட்டாரு. ஆக்சுவலாக அனிமியில் இந்த சீன் நல்லாயிருக்கும். சாஸ்கே செத்துட்டான்னு நினைக்கும் போது மதுரா வந்து காப்பாற்றிடுவார். இது வந்து டெலிபோர்டேஷன் நிஞ்சுட்சு. ஓ நீ தான் அடுத்து. சாஸ்கே போய் ஹீல் பண்ணு. கழுத்தை முடிச்சு எடுத்துட்டு போயிட்டான். ரைட்டு, அடுத்து அப்படியே சுவிட்சுக்காகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரு. அங்கே போய் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. சுச்சிகாகே, சாஸ்கே எங்க? இவருக்கு 2 கையும் போயிருக்கு, ஒரு கை போயிருக்குமே. ஓ நீ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட. லிட்டில் டூ லேட். சாஸ்கே வந்து அவன்கிட்ட கேளுங்கிறாரு. ஓ எக்ஸலண்ட்டான டைமிங் ரைக்காகே, அதுக்கப்புறம் காசுக்காகே. இப்போ எல்லாருமே கேட்டுக்குங்க, அதாவது ஒக்காகே மட்டும் இங்கே இல்லை உங்கள் கூட. ஒக்காகே தவிர எல்லாரும் இதாக இருக்கீங்க.
நியூ பாங்க் சாஸ்கேவை எங்கே வச்ச? அது இப்போ முக்கியம் இல்லை. இப்போ என்ன இம்பார்ட்டன்ட்னா நான் சொல்ல போகிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. ஓ நீ என்ன பேச போகிற? அக்காட்சியை பற்றி பேச போகிற. நாங்கள் வந்து உன்னுடைய வார்த்தைகளை நம்பணும்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிறாரு. நீ யாரு? அஃப்கோர்ஸ் அதாவது இன்ட்ரடக்ஷன் தான் எப்பயுமே முன்னாடி வரணும். என்னுடைய பேர் மதரா உச்சிஹா. ரைட்டு, மதரா உச்சிஹா. மாதரா? நீ தான் மதரா நீ சொன்னியா? ஓ அது வந்து டான்ஸோ சொன்னது. ஆனால் வந்து நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது, நகர முடியாமல் நின்றுட்டேன் இவர் இன்னும் உயிரோடு இருக்கிறத பார்த்து. ஓ நீ என்ன ஒரு இடத்த பிளாட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ நீ வந்து டெய்ல்டு பீஸ்ட்டை வந்து ஒன்றா சேர்க்கறது ஃபன்னு நினைக்கிறியா? ரைக்காகே வந்து இது பண்ணது, அதாவது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து யாருமே நான் சொல்கிறது கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. நவுதன் என்னை வந்து பேச விடுங்க. அதாவது என்னுடைய பிளான், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள். பிளான்? ஆமா என்னுடைய பிளான். ஓ அது எல்லாருமே வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் சுக்கினோமிக்கு கீழே வர்றது தான். சுக்கினோமி ப்ராஜெக்ட் சுக்கினோமி பிகம் ஒன் அப்படின்னா என்ன? ஓ த சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேக். அவர் வந்து அவருடைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும்ல? த சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேக். நீ வந்து சொல்கிறது லெஜெண்டரி நிஞ்சா. அதாவது யார் நிஞ்சாஸோடைய ஃபாதர்னு சொல்கிறாங்களோ அவரையா? ஆமாம் அவர் தான். ஓ அதாவது சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேத்தை வந்து மக்கள்லாம் வந்து காடுன்னு சொல்கிறாங்க இந்த உலகத்துக்கு. ஏன் அது ஏன்? ஏன்னா அவர் வந்து இந்த சர்டன் மான்ஸ்டர்ஸ்லேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றினாரு. அதனால தான் அவரை வந்து கடவுள்னு சொல்கிறாங்க. மான்ஸ்டர்? காரா? ஓ நீ வந்து ஒரு தடவை உடம்புக்குள்ள வந்து ஒரு ஸ்மால் பீஸ் இருந்துச்சுல்ல அந்த மான்ஸ்டரோடையது. ஓ அதாவது இருக்கிற எல்லா டெய்ல்டு பீஸ்டும் ஒன்று சேர்த்தா அதோட சக்ரா வந்து இன்ஃபினிட்டி லெவலில் இருக்குமா? ஓ என்னடா அது? ஃபேஸ் ட்ராப் ஆகுது. அதோடைய பேர் வந்து டென்டைல்ஸ். டென்டைல்ஸ்? ஓ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 9 டெயில் மட்டும்தானே இருக்குது. 10 டெயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. இல்லை எஃப்எஸ் ரொம்ப ட்ராப் ஆகுதுங்க. ஓ அதுங்க எல்லாருமே வந்து 10 டெயில்ஸோடைய ரிசல்ட்டு தான். சக்ரா வந்து டிவைடட் ஆகிருக்கு. அதாவது 10 டெயில்ஸோடைய சக்ரா வந்து 9 பார்ட்டாக டிவைட் பண்ணாராம் சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேத். என்னங்க இதுக்கு இவ்வளோ எஃபே ட்ராப் ஆகுது? இல்லை பட்டு முடிச்சு விடுங்கடா அதை. அதுக்கு ரேட்டு வந்துருச்சு. ஓ நான் வந்து இதை வந்து நீ சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் வந்து நீ எதுக்கு இதை வந்து கலெக்ட் பண்ணுற அது மட்டும் சொல்லு. சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேத் ஒரு ஸ்பெஷல் நிஞ்சிட்சு வந்து டெவலப் பண்ணார் இந்த வேர்ல்டை வந்து 10 டெயில்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓ நான் நினைக்கிறேன் நீங்களாம் வந்து அதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இந்த ஜிஞ்சுரிக்கு வந்து சீலிங் பண்ணுற இந்த ஜுட்சு சிஸ்டம். ஜிஞ்சுரிக்குள்ளே சீல் பண்ணுறது. ஓகே வித் த சீலிங் ஜுட்சு சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேத் வந்து 10 டெயில்ஸை வந்து அவருக்குள்ளேயே வந்து சீல் பண்ணார். ஓ அவருக்குள்ளேயேவா? அப்படின்னா ஆமாம் சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேத்தும் ஒரு 10 டெயில்ஸோடைய ஜிஞ்சுரிக்கு. ஓ ஜிஞ்சுரிக்கியா?
I understand that you are gathering tailed beasts so you can acquire the power ஓ of this இப்போ ten எனக்கு tail. புரியுது நீ எதுக்கு டெய்ல்டு பீஸ்லாம் ஒன்று சேர்க்குறேன்னு சொல்லிட்டு நீ வந்து டென்டெயில்ஸோட பவரை வந்து எடுத்துக்க பார்க்குற. But what are you planning to do with that power? ஓ ஆனால் நீ அந்த இந்த பவரை வச்சு என்ன பண்ணுறதா பிளான் பண்ணிருக்க? Revive the ten டென்டெயில்ஸ் tails ரிவைவ் and பண்ணி become the அதுக்கப்புறம் ten நான் வந்து tails டென்டெயில்ஸோட Jinchuriki. ஜிஞ்சுரிக்கியாக மாற போகிறேன். I would then use that power to அதுக்கப்புறம் நான் வந்து அந்த multiply பவரை my யூஸ் visual பண்ணி என்னுடைய jutsu விஷுவல் and ஜுட்ஸு வந்து create a மல்டிப்ளை new பண்ணுவேன். jutsu. அதுக்கப்புறம் ஒரு ஜுட்ஸு கிரியேட் பண்ணுவேன். A new jutsu? புதிய What does ஜுட்ஸுவா? that mean? அப்படின்னா என்ன? What on earth are you intending? ஓ நீ எந்த உலகத்துல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. A super genjutsu ஓ that ஒரு will சூப்பரான project my கென்ஜுட்ஸு, eye onto the அதுதான் என்னுடைய moon's ப்ராஜெக்ட். surface. அதாவது An infinite ஐ, Tsukuyomi. அதாவது என்னுடைய அதாவது மூனோட சர்ஃபேஸில் வந்து ஒரு ஐயை உருவாக்கணும். அதுதான் இன்ஃபினிட் சுக்கியோமி. ஓ நிலாவோட சர்ஃபேஸில் வந்து இவனுடைய அந்த டென்டெயில் பவரை யூஸ் பண்ணி ஷரிங்கன் மாதிரி ப்ராஜெக்ட் சுக்கியோமியை பண்ண போகிறானாட்டுக்கு. இன்ஃபினிட் சுக்கியோமி எல்லா அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனுமே வந்து கென்ஜுட்சு என்னோட கென்ஜுட்சுக்குள்ளே மாட்டணும். நான் வந்து அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய உலகத்தில் அவங்கள இது பண்ணுவேன். ஓ நான் வந்து ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுவேன். அதனால் எந்த ஒரு கெட்ட ரத்தமும் இருக்காது, எந்த ஒரு போரும் இருக்காது, எல்லாமே வந்து கிரியேட் பண்ணணும். அது வந்து எல்லாத்துக்கும் வந்து ப்ராஜெக்ட் சுக்கியோமினால தான் முடியும். என்னது? ஓ நான் வந்து இந்த மொத்த உலகத்தையும் வாங்கிட்டு கொடுக்க விட மாட்டேன். அமைதி வந்து எப்பயுமே ஒரு இல்யூஷனாக தான் இருக்கும். அதாவது ஒரு மாயையாக தான் இருக்கும். அந்த மாயை அமைதி வந்து ஒரு மீனிங்ஃபுல்லானது. அது வந்து யாராலையும் இது பண்ண முடியாது. நவ் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நீங்கள் 5 காகே வந்து அந்தளவுக்கு எதுவுமே வந்து தெரிஞ்சுக்கல. ஓ என்கிட்ட கொடுக்குறத வந்து நம்புங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய இது கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறான். ஓ நான் வந்து ஏற்கனவே வந்து நிறைய டெய்ல்டு பீஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்குது. இன்னும் 2 தான் இருக்குது. அதாவது அந்த மீதி 2 வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. 8 டெயில்ஸ் அதுக்கப்புறம் 9 டெயில்ஸ் அது 2த்தையும் வந்து கொடுத்துருங்க. அது 2த்தையும் கொடுக்குறீங்களா இல்லை போர் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். வாரா 8 டெயில்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிற? நீ ஏற்கனவே பிஏ வந்து பிடிச்சிட்டு போயிட்டல்ல. ஆமாம் 8 டெயில்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறது வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அது தப்பிச்சிருச்சு. அந்த நிஞ்சா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜிஞ்சுரிக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து உன்னுடைய லிட்டில் பிரதர் தப்பிச்சிட்டான். ஓ இவருக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. என்னது அந்த முட்டாள்? ஓ அவன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வில்லேஜுக்கு வந்திருக்கலாமே. அவன் எதுக்கு வந்து இந்தமாரி விளையாண்டுட்டு இருக்கான்? ஸோ இப்போ நீ என்ன பண்ண போகிற? நான் வந்து உங்களுடைய ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து உன்கிட்ட நருட்டோ உசுமாக்கி உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் மாதரா. அப்போ நானும் என்னுடைய சின்ன தம்பி உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். ஓ என்கிட்ட வந்து எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு தெரியும், அதாவது இந்த மீதி எல்லா டெயில்ஸையும் வச்சு அதோட பவரை வச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து ஒரு இது பண்ண போகிறேன். என்ன கால்குலேட் எப்படி பண்ணாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறான். ஓ ஓ நீ வந்து எப்பயுமே உன்னோட நம்பிக்கை விட்டு கொடுக்க மாட்டியாட்டுக்க. ஓகே ஓ நான் வந்து இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே வந்தது வந்து ஒரு வாரை டிக்ளேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த 4th கிரேட் நிஞ்சா வார். இது ஒரு மாசான சீனுங்க. என்னது 4th கிரேட் நிஞ்சா வார்? நீ அதை தான் சொன்னியா? ஓ நான் வந்து எப்பயுமே அந்த மாதிரி விஷயத்தை இது பண்ண மாட்டேன். எல்லாம் வாயில் சாக்காகி போச்சு. ஓ நம்ம அடுத்து போர்க்களத்தில் சந்திப்போம். ஏன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு
இந்த கேம் இருக்கிற கண்டென்ட் இன்னும் ஒரு வருஷம் ஓட்டலாங்க. அவ்வளோ கண்டென்ட் இருக்குங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படி இந்த வீடியோக்கில் கம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஓகே, பாய்.